பசுமன் திருமணங்கிற புகழை பற்றி சொல்லணும்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெருமையோடு எடுத்து சொன்னதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். அன்றைய அறம் வளர்த்த பாண்டிய மன்னர்கள் ஒருமித்த இளவல் மாதிரி கம்பீரமாக காட்சியளித்தார் தேவர் திருமகன்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் பசுமன் திருமணரை மனதார பாராட்டி இருக்கிறார். 1963ஆம் ஆண்டு பசுமன் அவர்கள் நிறைவேறிய போது பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் அன்றைக்கு கழகத்திலே இருந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் லட்சிய நடிகர் SSR அவர்களும் இந்த பசும்பொண்ணுக்கு வந்து அஞ்சலி செலுத்தி இருக்காங்க. இன்னைக்கு ஏராளமான அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் வந்து புதுசா பசும்பொண்ணுல ஒரு திருமண மண்டபம் அமைக்கணும்னு ஒரு கோரிக்கையை வந்து கொண்டிருக்கிறது. அந்த கோரிக்கையை உடனடியாக ஏற்று 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தேவர் திருமகனார் பெயரில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கிறேன். பசுமன் திருமணரை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிடும் போது வீரராக பிறந்தார், வீரராக வாழ்ந்தார், வீரராக மறைந்தார், ஏன் மறைவுக்கு பிறகும் வீரராக போற்றப்படுகிறார்னு சொல்லுவார். அத்தகைய பசும்பொன்னரை போற்றுவோம், வணங்குவோம்.